أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியாவினுடைய 79வது சுதந்திர தினத்தை நம்முடைய மஹல்லாவுல நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது மிகவும் போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரிய ஒரு செயல். அரபுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஹுபுல் வத்தனி மின் நிஸ்பில் ஈமான். தாய் நாட்டை நேசிப்பது ஈமான்ல சரிபாதி என்று சொல்லுவார்கள். நம்ம நாட்டை நேசிக்கிறது ஈமானுக்கு நிகரானது. நம்ம கிட்ட நம்முடைய உயிரினும் மேலானது ஈமான். ஆனா ஈமானுக்கு நிகரானது தாய் நாட்டை நேசிப்பது என்று அரபு பழமொழி சொல்லுது. அந்த வகையில தாய் நாட்டை நேசிக்கும் விதமான இந்த 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை நமது பகுதியில் நாம் தொடர்ந்து பல வருடங்களாக செய்து வருகிறோம். இந்த செயலும் இங்க கூடியிருக்கக்கூடிய நாமும் வரலாற்றில் பதிவுக்கு உள்ளாகி விட்டோம் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி உலகத்திலேயே இந்தியாவிலேயே முஸ்லிம்கள் மட்டும்தான், முஸ்லிம்கள் அதிகமாக சுதந்திரத்திற்கு பாடுபட்டார்கள் என்று நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நாம சொல்வது மாதிரி இந்தியாவில் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான சாதிக்காரர்களை, மதக்காரர்களை வேற யாரும் சொல்ல முடியாது. வேற எந்த சாதிக்காரர்களும் நாங்க இந்தியாவுக்கு சுதந்திரத்திற்கு முழுமையாக பாடுபடுறோம் என்று யாரும் சொல்ல முடியாது. ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான். இவங்க மட்டும்தான் மாத்தட்டி சொல்லிக் கொள்ள முடியும், தன்னை உயர்த்தி சொல்ல கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நம்ம சுதந்திரத்துக்காக வேண்டி அதிகமா பாடுபட்டு நம்முடைய முன்னோர்கள் அதிகமான உயிர் தியாகங்களையும் பொருளாதார இழப்புகளையும் சந்தித்து இருக்கிறார். சாதாரணமான இழப்புகள் அல்ல, இவ்வளவு இழந்திருக்கிறார். அதனுடைய இழப்பின் தொடர்ச்சி இன்னைக்கு வரலும் தொடர்ந்து. இப்ப இதுல எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், இதுல எத்தனை பேர் படிச்சவங்க, எத்தனை பேர் அரசு அலுவலகங்களும் பாக்குறோம். படிச்சவங்களும் இல்ல, அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவங்களும் இங்க யாருமே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய தகப்பனார் நம்மளை படிக்க வைக்கல, நீ தகப்பனாரும் படிக்கல. இந்த 2 தலைமுறை படிக்காமல் போனதுக்கு காரணம் என்ன? அதுக்கு முன்னால இருந்த நம்முடைய தாத்தப்பாட்ட காலத்துல வாழ்ந்த அந்த சமுதாய மக்கள், முஸ்லிம்கள், உலமாக்கள் ஆங்கிலேயன் பேசுகிற மொழியில் ஆங்கிலத்தை கற்பது ஹராம், படிக்கிறதே ஹராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம தாத்தா என்ன செஞ்சுட்டாரு, படிக்கல. அதனால அவருடைய மகனை படிக்க வைக்கல, அவருடைய நாங்களும் படிக்கல. 3 தலைமுறை படிக்காமலே போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம அரசாங்க வேலைகள்ல பின்தங்கி போயிருக்கிறோம்னா காரணம் யாரு? நம்ம தாத்தாவும் நம்ம பாட்டனும் தான் காரணம். அதுக்கு என்ன காரணம்? அன்றைய நேரத்தில் உலமாக்கள் அறிவித்த அறிவிப்பு. ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி பாடுபடுறது இருக்குதுங்களே, அது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இதெல்லாம் எப்படி கடமையோ அது போல தாய் நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி சண்டை போடுவது கடமை என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அநீதங்களும் அட்டூழியங்களும் நடக்கும் பொழுது அதை எதிர்த்து நீங்கள் போர் செய்ய மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன்ல 2 இடத்துல கேட்கிறான். போர் செய்வோம் என்று போனவர்கள் தான் நம்முடைய தாத்தம் பாட்டன். அதனாலதான் நம்ம எல்லாம் படிக்காம போயிடும். அதனுடைய விளைவை இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி நாம் கொடுத்த விலை சாதாரணமானது இல்ல. இந்த தலைமுறை வரை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்பதான் நாம நம்முடைய பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
4வது தலைமுறை தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஆனா இன்னைக்கு போட்டிகள் அதிகம். சாதாரணமா இன்னைக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருமா? கிடைக்காது. என்னென்னமோ எக்ஸாம், எல்லா எக்ஸாமையும் கிளியர் பண்ணாதான் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் 3% வேலை கிடைச்சாதான் போச்சு, இல்லாட்டினா இல்லை. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி 1757 சிராஜ் தௌலா என்பவர் தான் முதல்ல ஆங்கிலேயர்களை எடுத்து போரிட்டவர். சிராஜ் தௌலா என்பவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த குஜராத், ஒரிசா, மியான்மர் நாடு இருக்கு இல்லையா, இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பகுதி. பெங்கால் என்று சொல்வார்கள், கல்கத்தா, இந்த பகுதி எல்லாத்தையும். இங்க ஒரு நீண்ட நெடிய ஒரு நிலப்பரப்பை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் சிராஜ் தௌலா. மிக அழகான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருந்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவின் ஒரு பாதி பகுதியை அவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்துல 1746 ராபர்ட் கிளை என்பவர் இங்கிலாந்து அரசாங்கத்துல அங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்து அரசத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனில பணிக்கு சேர்கிறார். இந்த ராபர்ட் கிளை யாருன்னா, இங்கிலாந்துல பிறந்த ஒரு சாதாரண ஏழை வீட்டு மகன். சாதாரணமான ஏழை வீட்டுல பிறந்த ஒரு பையன். இந்த பையன் வீட்டுக்கு அணுக மாட்டான், ஊருக்கும் அணுக மாட்டான், பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போகல, கல்லூரிகளுக்கு ஒழுங்கா போகல. என்னவோ போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சவன், ஒரு ரவுடி. ராபர்ட் கிளை என்பவன் ரவுடி. இன்னைக்கு அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அவரை எப்படி சொல்லுது தெரியுங்களா? சர் என்றோ, லார்ட், கடவுளே என்றோ அழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு வடிகட்டின கடஞ்சி விட்ட ஒரு அயோக்கியன், வடிகட்டின கடஞ்சி விட்ட ஒரு அயோக்கியாவன் 1746 ஈஸ்ட் இந்தியா கம்பெனில வேலைக்கு சேர்றான். வேலைக்கு சேரும் பொழுது அவனுக்கு எழுத தெரியுமான்னு அரசாங்கம் கேக்குது. இங்கிலாந்து அரசாங்கம் எழுத தெரியும். அப்ப நீ இந்தியாவுக்கு வேலைக்கு போறியா? போறேன். இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தா சென்னைக்கு தான் வந்தான். இன்னைக்கு அவனுடைய சிலை நம்ம காகித மில்லத் பாலத்துக்கிட்ட எல்லாம் பார்த்திருப்பீங்க. காகித மில்லத் பாலத்துக்கிட்ட ஒரு ஆங்கிலேயனோட சிலை நிற்கும். அவன் தான் ராபர்ட் கிளை. அப்ப சென்னைக்கு வந்ததுமே 1746 1755 வரையிலும் வெறும் எழுத்தனாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். 1700 என்ன வேலை அப்படின்னா, அதுல இன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யார சந்திச்சு, யார்கிட்ட என்னென்ன பேசுனுச்சு, இன்னைக்கு என்ன வியாபார ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு, இதெல்லாம் அதை பேசிக்குவாங்க. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே எழுதி வச்சுக்கிட்டே வரணும். நடக்கிற நிகழ்ச்சிகளை அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு வரணும். அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ. இன்னைக்கு அந்த பதிவுகள் தான் இந்தியாவுக்கு வரல. நம்ம ஊர்ல அவன் எழுதி வைக்கல. அவன் வெள்ளக்காரன் நம்ம ஊருக்கு வந்ததுல இருந்து திரும்பி போற வரையிலும் அவன் தினம் எழுதிக்கிட்டு இருந்தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில அவன் எழுதுறதுலாம் இன்னைக்கு வாணியமா புத்தகங்களாக மாறிவிட்டது. அந்த புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டதான் இன்னைக்கு இந்தியாவுடைய வரலாறு. நம்ம ஆளுங்க பதிவு பண்ணதெல்லாம் கொஞ்சம் தான். அப்படி 756 55 நம்முடைய ஆற்காட்டை எதிர்த்து ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துக்கு இவனா தளபதியா நியமிக்கப்படுகிறான். முதல்ல எழுத்தர் வேலையில இருந்து வெளியே ராணுவத்துல சேர்ந்து அவனுக்கு ஒரு வேலை. அந்த சின்ன ஆற்காட்டு பகுதியை இவன் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்று விட்டான். வெற்றி பெற்றவனு பெரிய சந்தோஷமா போச்சு வெள்ளக்காரனுக்கெல்லாம். நல்ல வீர தீரமா சண்டை போடுறான், நல்ல தளபதியா இருக்கிறான், நல்ல ராஜதந்திரத்தோட இருக்கிறான். அவதான் ரவுடியாச்சே. எதிரிகளை எப்படி அடிச்சிருக்கான் நமக்கு தெரியுமில்ல. அவன் ஊர்லயே பொறுக்கிறது அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்ப யுத்தங்கிற வழியில சண்டை போடுறதுக்கே ஒரு அனுமதி கொடுத்த பிறகு அவன் என்ன எவ்வளவு துணிவா செய்வான். அப்படிதான் செஞ்சான். ஆற்காட்டுல அவனுக்கு ஒரு வெற்றி கிடைச்சு. உடனே அவனை இங்கிலாந்து அரசாங்கம், நீ சிராஜ் தௌலாவை இருந்து சண்டை போடு, உனக்கு எத்தனை லட்சம் படைகளை வேண்டுமானாலும் தருகிறேன்
என்று சொல்லி அவனை கொம்பு செய்து விட்டு அனுப்பி விட்டாங்க. இவன் இங்கிருந்து நேரா அங்க போறான். 1755 அங்க போய் சேர்றான். அங்க போய் சேர்ந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த சிராஜ் தௌலாவையும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களையும் மந்திரிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அரசாங்க அதிகாரிகள், இப்படி எல்லாத்தையுமே நோட்டமிடுறான். நோட்டமிட்டு கடைசியாக அங்க யார் யார பிடிக்க முடியும்னு பாக்குறான். தனக்கு சாதகமான ஆட்களை வேலை பேசி லஞ்சம் கொடுத்து யார பிடிக்க முடியும்னு பாக்குறான். அப்படின்னு பிடிச்சு பார்த்தா கடைசியில மீர் ஜாஃபர் என்கிற போர்படை தளபதியே ஒரு கைக்கு சிக்கிட்டான். ராபர்ட் கிளையுடைய கைக்கு யார் சிக்கினது? சிராஜ் தௌலாவினுடைய போர்படை தளபதியே சிக்கிவிட்டான். அவன் பேசின பேச்சு ஒரே ஒரு ஒப்பந்தம் தான், சிராஜ் தௌலா ஆட்சியை இழக்கணும். நான் சண்டை போடுறேன். யார் சொல்றா? ராபர்ட் கிளை சொல்றான், நான் சண்டை போடுறேன், நீ எடுத்து நின்று சண்டை போடு. உரிய நேரத்துல நீ படைகளை அனுப்பாம மட்டும் இரு. எனக்கு தானே படை அனுப்பணும். பல தளபதி சிராஜ் தௌலா யுத்தத்துல இருப்பார். 2வது படையை அனுப்பு, 3வது படையை அனுப்புன்னு அவங்க இருந்து கடிதம் அனுப்புவார். இப்ப அனுப்ப வேண்டிய இடத்துல இருக்கோ மீர் ஜாஃபர், நீ அனுப்பாம மட்டும் இருந்துக்க, நான் முடிச்சிடுற வேலையை தான். ஆட்சி என் கைக்கு வந்துருச்சுன்னா நீ தான் அடுத்த நவாப், இந்த பகுதியை நீ ஆட்சி செய் அப்படின்னு. இவனும் ஆட்சிக்கு பதவிக்கு ஆசைப்பட்டு ஓகேட்டான் மீர் ஜாஃபர். அப்ப யுத்தம் காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. சிராஜ் தௌலா துண்டக்கான துணிகளான ஓடிக்கிறார். ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று விட்டார். சொன்ன மாதிரியே மீர் ஜாஃபர் படைகளை அனுப்பாததின் காரணமாக சிராஜ் தௌலா கிட்ட லட்சக்கணக்கான சிப்பாய்கள் இருக்கிறாங்க. அவர்கிட்ட ஆயுதமே கிடையாது, அவ்வளவு ஆயுதம் வச்சிருக்கிறார். ஆனா இந்த அயோக்கிய வேற யாரும் கிடையாது, நம்மள ஒருத்தன் தான், நம்ம பாய்களே ஒருத்தன் தான் சீட்டி கொடுத்துட்டான், வேலை போயிட்டான். கடைசி போச்சு. வெறும் 12 மணி நேரத்துல 10 மணி நேரத்துல யுத்தம் முடிஞ்சு போச்சு. ஒரே நாள்ல நடந்த ஒரு யுத்தம் அது. அப்படின்னு சொல்லி கூகுள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். பிளாஸ்டிக் போர், பிளாசி அப்படிங்கிற ஒரு இடத்த அந்த யுத்தம் நடந்ததுனால அந்த ஊரினுடைய பெயரே அந்த யுத்தத்துக்கு பெயராக மாறி வந்திருக்கிறது. ஒரே நாள்ல யுத்தம் முடிஞ்சு. அடுத்த 3 வருஷம் மீர் ஜாஃபருக்கு நவாப் பதவி கொடுத்திருந்தார். அடுத்த 3 வருஷம் பதவி விட்டு இறக்கிட்டான் ராபர்ட் கிளை. 3 வருஷம் பதவி விட்டு இறக்கிட்டான். மீண்டும் பதவியை கொடுத்து கொஞ்ச நாள் வச்சிருந்தான். அந்த ஆளு கடைசி காலத்துல 70வது வயசுல மீர் ஜாஃபர் இறந்து போயிட்டாரு. கை கால் வராம வாத அடிச்சு நீண்ட நெடுங்காலம் நோயிலேயே கடந்து செத்து போயிட்டான். இது இவனுக்கு வந்த முடிவு. இந்த ராபர்ட் கிளை இருக்கிறானே, வெற்றி பெற்றிருக்கான, தம்மியா நம்ம உட்கார வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய செல்வம், சிராஜ் தௌலாவுடைய கஜானாவில இருந்த ஒரு மிகப்பெரிய செல்வத்தை அள்ளிட்டு போனான் வெளிநாட்டுக்கு, இங்கிலாந்து கழிவு போனான். அதுல இவனுக்கு கிடைச்ச அரசாங்கத்தோட இங்கிலாந்து அரசாங்கத்தோடு போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவனுக்கு கிடைச்ச தொகை மட்டும் 2,34,000 பணம். அந்த காலத்துல என்ன பணமோ 1756 என்ன பணமோ அந்த பணமாக கிடைச்சது 2,34,000 பணம் கிடைச்சது அவனுக்கு. அதோடைய மதிப்பு இன்னைக்கு என்னன்னா 400 கோடி ரூபாய். அதோடைய மதிப்பு என்ன இன்னைக்கு? 400 கோடி. இவனுக்கு ராபர்ட் கிளைக்கு மட்டும் கிடைச்சது. இவன் 1746 இங்க வந்தான். 1757 இங்கிலாந்துக்கு போயிட்டான். மொத்தம் 11 வருஷம் மட்டும்தான் ஈஸ்ட் இந்திய கம்பெனில வேலை செஞ்சான். அதுல ஒரு 2 யுத்தத்துல தான் கலந்துக்கிட்டான். அது 2வது யுத்தம் மிகப்பெரிய யுத்தம். இதுல இவனுக்கு கிடைச்சது 400 கோடி ரூபாய். இந்த 400 கோடி ரூபாய் இவன் எடுத்துக்கிட்டு இங்கிலாந்து போய் ஆடம்பரமான பங்களாக்களை வாங்கி, கிலோமீட்டர் கணக்குல பங்களாக்களை வாங்கி ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். இங்கிலாந்திலேயே ஒவ்வொருத்தரும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரனாக வாழ்ந்தான். திடீர் பணக்காரன்.
திடீர் பணக்காரனா மாறிட்டான். அவ்வளவு செல்வங்களை அழித்து போயிட்டான். இவனுக்கு கிடைச்சது மட்டும்தான் இவ்வளவு. இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? வேலை செஞ்சவனுக்கு கூட எவ்வளவுனா முதலாளிக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? இங்கிலாந்து எவ்வளவு அழிட்டு போயிருக்கும்? அப்ப இவனோட இங்கிலாந்துக்காரன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள்ள வந்தது வியாபாரம் செய்யறதுக்குன்னு வந்தான். வந்த இடத்துல இந்த வியாபாரத்தை விட நாடு பிடிக்கிற வியாபாரம் பெரிய வியாபாரமா இருக்கு, நல்ல லாபம் கிடைக்கும் போல இருக்கேன்னு சொல்லிதான் நாடு பிடிக்க ஆரம்பிச்சான். அதுல கிடைச்ச தொகையை கொண்டு போய் இன்றைக்கும் தீர்த்து போய் இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு காரணம் நம்ம நாட்டு காசு தான். இன்னைக்கு அவர் தீர்த்து போய் கிடக்குதுன்னா நம்ம நாட்டு காசு தான் காரணம். இந்த ராபர்ட் கிளவி அங்க போய் அந்த இங்கிலாந்து அரசாங்கத்தினுடைய அரசவையில ஒரு எம்பி மாதிரி ஒரு பதவியெல்லாம் கொடுத்து அவனை கௌரவிச்சாங்க, வச்சிருந்தாங்க. கடைசியில இவனுடைய மனநிலை என்ன ஆகி போச்சுன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டு லூசா பைத்தியமா மாறி கடைசி காலத்துல வீட்டுக்குள்ளேயே பங்களா மாளிகையில கட்டு போட்டு வச்சு கடைசியில அதுலயே இருக்கும் பொழுதும் அந்த சமயங்கள்ல சுயநினைவு திரும்பும், சமயங்கள்ல சுயநினைவு திரும்பாது. இதே நிலைமையில இருந்து தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய்விட்டார். கானாசாவுல மீர் ஜாஃபருக்கு லப்புவா அடிச்சு வாத அடிச்சு செத்தான். இவனுக்கு ராபர்ட் கிளேவுக்கு சொந்தமா தூக்கிட்டு செத்து போயிட்டான். நிம்மதி வேணும் சொல்லி பணம் நிம்மதியை கொடுக்கும் நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பணம் இருந்தா சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். 400 கோடி ரூபாய் எடுத்துட்டு போனாங்கல்ல, அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு 27,000 பணம் ஒவ்வொரு வருஷமும் நிலங்கள்ல இருந்து வசூலிக்கக்கூடிய தொகை அவனுக்கு போய் சேர வேண்டும் என்பது ஒப்பந்தம். இந்த 27,000 பணம் என்பதும் வருஷம் அவனுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் போய்கிட்டே இருக்கும். 10 வருஷம் அந்த மாதிரி போனுச்சு அவனுக்கு. இதுல இருந்து அவன் தொகை கிடைச்சிருக்கும். வருஷத்துக்கு 50 கோடி ரூபானா அது ஒரு 500 கோடி ரூபாய். அவன் சாகும் போது ஆயிரக்கணக்கான கோடிகளை வைத்து விட்டு செத்தான். ஆனா பணம் வந்தா நிம்மதி நினைக்கிறோம் நம்மலாம், மன நிம்மதியை கொடுத்தார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வரலாறுலாம் நம்ம எதுக்காக வேண்டி இங்க சொல்லி காட்டுறோம் அப்படின்னா, சிராஜ் தௌலா என்பவர் ஒரு நேர்மையான ஆட்சியாளர், ஒரு இந்தியர், ஒரு முஸ்லிம். முதல்ல வெள்ளக்காரனை எதிர்த்து போரிட்டவர் அவரு. இதுக்கு பிறகுதான் மற்றவங்க போரிட்டார். இந்தியாவுல 5 வகையான வெள்ளக்காரன் வந்து வேலை பார்த்தான் இந்தியாவை பிடிக்கிறதுக்கு. இங்கிலாந்து மட்டும் இல்ல, நெதர்லாந்துக்காரன் வந்தான், இப்படி என்னமோ நாட்டுக்காரன் ஒரு 5 நாட்டுக்காரன் வந்து வேலை பார்த்தான். அதுல ஆங்கிலேயர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்கிற பெயரில் வந்து மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை பிடித்து ஆட்சி செய்து இந்தியாவினுடைய செல்வங்கள் வளங்கள் அத்தனையும் கொள்ளையடித்து கொண்டு சென்றார். அவற்றிலிருந்து பாதுகாப்பு வேண்டிதான் நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டார்கள். தன்னுடைய தியாகங்களை செய்தாங்க, உயிர்களை கொடுத்தாங்க, உடைமைகளை இழந்தாங்க, எல்லாத்தையும் இழந்தாங்க. இன்னையவர்களும் இழந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப நீங்க எல்லாருமே ஒரு 5வது 7வது வரையிலுமா படிச்சிருப்பீங்க பள்ளிக்கூடத்துல. ஏதாவது ஒரு முஸ்லீமுடைய பெயர் தாங்கிய சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லி ஸ்கூல் பாட புத்தகங்களை படிச்சிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் சுதந்திரத்துக்காக வேண்டி உயிரை கொடுத்தாங்க. ஆனா பேர் கூட கிடையாது. அப்ப இருந்த ஆங்கிலேயனும் நமக்கு எதிராக சதி செஞ்சான். இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும் நமக்கு எதிராக சதி செய்து கொண்டேதான் இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியாவுக்குள்ள நம்ம வாழ்ந்தாலும் இந்தியாவுல நாம தனித்துவமாக சிறப்பாக செயல்படுவதற்கு கல்வி ஒன்றுதான் நமக்கு பாதுகாப்பை கொடுப்போம். அதனால அந்த பாதுகாப்பை பெற்று நாம் வாழ்வதற்கு நம்ம எல்லாரும் படித்துக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயம். 2வது, வெள்ளக்காரன் இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு மூல காரணமே தந்திரங்களும் ராஜதந்திரங்களும் துரோகங்களும் தான் காரணம். நாம வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். தினமும் ஏதோ ஒரு வகையில நம்ம வளர்றோம். பொருளாதாரத்துல அறிவால வளர்றோம். நம்ம வளரும் போதே, பதவிகளை பெற்று வளரும் போதோ, பொருளாதாரத்தை பெற்று வளரும் போதோ, நம்ம கிட்ட எவ்வளவு துரோகம் செஞ்சிடக்கூடாது என்பதை நாம கவனமா இருக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாரு எவரும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்.
ஒரே பணம் பணம் பதவி பதவி சொல்லி மேலேயே போகிறதுக்கு பார்க்க கூடாது. நம்ம சிந்திக்கு எவன் குடிபெருத்திட்டு இருக்கிறாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இல்லாட்டினா இந்தியாவுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் நமக்கு தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்படும். நடக்குது இல்லையா? ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு இந்த இந்திய சுதந்திர நாளில் இந்த 2 உணர்வுகளை பெற்று நம்ம இல்லம் திரும்புவோம். எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டு தண்ணீரை ஈட்ட அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் உயர்தரமான சொர்க்கமாகிய ஜன்னத்தில் குருதோசை தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.